Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. Okay, நான் இன்னைக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். அப்படி இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உன்னுடைய +1 and +2 ஸ்டூடெண்ட்ஸ் both can use this one. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா +1, those who are doing the +1, yes, +1 as well as +2 as well as Tamil Nadu board, NEET and JEE. So everybody can use this concentration terms. Okay, இப்போ இந்த லெசன் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் உனக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோடைய ஃபார்முலா மட்டும்தான் நான் இந்த ஸ்லைடில் கொடுக்குறேன். என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஓகே இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கொடுத்துட்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் 2026 நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன். இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அதில் சொல்யூட் அண்டு சால்வெண்ட் இருக்கும், தட் இஸ் கால்ட் சொல்யூஷன். இப்போ அது வந்து மோர் தென் 10 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தே ஆர் யூஸிங் டு எக்ஸ்பிரஸ். ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் கால்ட் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட். இப்போ இந்த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் பர்சன்டேஜ் பை வால்யூம். ஓகே, இப்போ இதிலலாம் என்ன முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா இந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்த சொல்லிடுறேன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நல்லா சீக இந்த டினாமினேட்டரில் மாஸ் பர்சன்டேஜ் சொல்யூஷனாக மாஸ் ஆஃப் சொல்யூஷன், வால்யூம் பர்சன்டேஜ்னால் வால்யூம் ஆஃப், வெரி இம்பார்ட்டன்ட், இட் ஷுட் பி ஏ சொல்யூஷன். மேலே இருக்குது சொல்யூட். அப்போ வாட் இஸ் மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இப்போ வால்யூம் அப்படின்னா எப்படி ஆக்சுவலி இதை வந்து இப்படியும் குறிப்பாங்க, தட் இஸ் கால்ட் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படியும் குறிப்பாங்க. இதை வந்து வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு குறிப்பாங்க. ஸோ அந்த மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜை வித்தியாசமாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மாஸ் பை மாஸில் மேலே இருப்பது மாஸ் ஆஃப் சொல்யூட், அதனால் ஸ்மாலாக போட்டுவாங்க, கீழே இருக்குது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் பெருசாக போடுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கொஸ்டின். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறதுல நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், மேலே வால்யூம் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ தான். ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது மாஸ் பர்சன்டேஜ்னால் மாஸ் ஆஃப் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சொல்யூட். வால்யூம் அப்படி சொன்னால் வால்யூம் ஆஃப் சொல்யூட், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. ஓகே, அடுத்து இப்போ பார்க்க போகிறது இதை என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் பை வால்யூம்ங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே டினாமினேட்டரில் பாருங்கள் மாஸ் பை வால்யூம்னா ஹியர் வாட் இஸ் அ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து மாஸ் ஆஃப், இது வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம்னு வரும்பொழுது இட் இஸ் டிஃபைன் அஸ் த மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசன்ட் இன் 100 ml ஆஃப் த சொல்யூஷன். அது வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுறான்னா 100 ml எவ்வளோ இருக்குதோ அதுதான் மாஸ் பை வால்யூம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பர்சன்டேஜுக்காக இங்கே 100 இருக்குது. மாஸ் பை வால்யூம், மாஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இது டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எடுக்கிற வால்யூம் வந்து என்னவாக இருக்குன்னா 100 வால்யூம் இல்லைங்களா, அப்போ அது என்னவாக இருக்குன்னா 100 ml ஆக இருக்க வேண்டும். இதுதான் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. அதுக்கடுத்து இப்போ வருகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஜென்ரலாக ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை சொல்கிறப்ப மிஸ் எப்படி சொல்லித்தருவேன்னா கிராம் பர் லிட்டர் யூனிட்டை பார்த்துக்கோ, கிராம் பர் லிட்டர். ஸோ இதில் உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த யூனிட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எ கிராம் பர் லிட்டர். இந்த இடத்துல பாருங்கள் கிராம் பர் லிட்டர். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 லிட்டர் கரைசலில் how much gram is dissolved. Weight of solid dissolved in a 1 liter of the solution, that's all. That is weight of the amount of the solid in a gram present in a 1 liter of the solute. So this is in the gram and this is called as a, what is it called as a, you are going for the what is called volume of the solution in 1 liter. Okay, now we are moving to the next. என்ன சொல்ல வரோன்னா mass of solute in gram, volume of solution in liter, that is called the strength. So what is the units of strength is gram per liter. What is gram? It is the weight of solid. அப்போ WB எடுத்துக்கலாம். What is L? L is the volume of solution. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா வந்து மாஸ் எஸ். இங்கே பாருங்கள் அடுத்த ஃபார்முலா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இப்போ நான் இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது என்னென்னா
பார்ட்ஸ் பர் மில்லியன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற வார்ட் லெட்டர் வந்து ppm இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டு இன்ட்டு 10⁻6 போட்டுக்க, அவ்வளோதான். கீழே இருப்பது மாஸ் ஆஃப் டோட்டல் காம்போனன்ட். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எழுதிக்கலாம், மாஸ் ஆஃப் டோட்டல் காம்போனன்ட். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் சொல்யூஷன். மேலே இருக்குது மாஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட். இப்போ இந்த இதுக்கு ppmக்கு மிஸ் வேறு ஃபார்முலா கொடுக்குறேன். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் திஸ் ஃபார்முலா. லெட் அஸ் see இது NCERT ஃபார்முலா. Yes, what is this is called ppm. ppm is equal to போட்டுக்கோங்க இன்ட்டு 10⁻6 போடுங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்கன்னா மாஸ் ஆஃப் டோட்டல் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், ஆர் டோட்டல் காம்போனன்ட். இது வந்து மாஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட், மாஸ் ஆஃப் ஒன் காம்போனன்ட். அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. அதுதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சொல்யூட்டுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. பார்ட்ஸ் பர் மில்லியன்கிறதால இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்குறோம் 10⁻6ங்கிற கொடுக்குறோம். தட் இஸ் கால்ஸ் 1 மில்லியன். ட்ரில்லியன்னா 10⁻9. மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன். மில்லியன்னா 6, பில்லியன்னா 10⁻9, ட்ரில்லியன்னா 10⁻12. அவ்வளோதான். சரி, இதுதான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஒரு பேசிக்காக ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பேஜில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, let us see. எஸ், மோல் ஃப்ராக்ஷன். அடுத்தது நம்ம பார்க்குற டெர்மினாலஜி என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன். let us see what is mole fraction. ஓகே, மோல் ஃப்ராக்ஷனை யூஸ்வலாக ஜீட்டான்னு குறிப்பிடுவாங்க. A solution is made up of two things. One is called as a solid, another is called as a solvent. யூஸ்வலாக வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் மோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல். n stands for mole. ஸோ ni அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் இஸ் கால்ட் அஸ் அ மோல் ஃப்ராக்ஷன். தட் இஸ் x. இதை வந்து எப்படி கூப்பிடணும்னா got to call it as a pronounce as a zeta. Zeta xன்னு சொல்லாதீங்க. zeta is equal to individual number of moles divided by total number of moles. ஓகே, இப்போ இதை அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோல்ஸ், தட் இஸ் அப்போ இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் zeta of n solid is equal number of moles na what is it given weight by molar mass. அப்போ இது Wn divided by molar mass of n divided by Wn molar mass of n plus Wn molar mass of n. ஓகேவா? இப்போ அந்த என்னென்ன எதை குறிக்குது அப்படின்னா வாட் இஸ் இட் கால்ட் அஸ் மோல் அண்டு ஐ கேன் கால் இட் அஸ். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரியே போயிடலாம். ஓகே, ரொம்ப குழப்பம் வேண்டாம். நவ் ஐ வில் ஃபாலோ த புக் அண்ட் கிவ் த பாயிண்ட். ஓகே, நவ் திஸ் ஒன் வில் சி மோல் ஃப்ராக்ஷன். அதை சொல்லிட்டு அப்படின்னா அதை சொல்லிட்டோடைய நம்பர் ஆஃப் மோல் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல். அதே மாதிரி சால்வெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைட் பை டோட்டல் நம்பர். ரெண்டு மோல் ஃப்ராக்ஷன் சேர்த்தா 1. திஸ் இஸ் இனஃப் ஆஃப் கோர்ஸ். ஓகே, அடுத்தது பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மொலாலிட்டி. இந்த மொலாலிட்டிக்கு மட்டும் நான் ஐ வில் ரைட் த லெட் இட் பி த வாட் எவர் மேபி. ஐ வில் ரைட் ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு இட் இஸ் டிஃபைன் அஸ் த நம்பர் ஆஃப் த மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த solid present in the 1 kilogram of the solvent denoted by the molality small m. இப்போ இதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா எழுதணும் பாருங்கள். m is equal to number of moles of solid divided by weight of solvent in kilogram. இப்போ 2b ரெண்டு வித்தியாசமாக போட்டால் உங்களுக்கு குழப்பம். இதை ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். எஸ், இப்போ பார்க்கலாம். எஸ், n வந்து என்னது பின்னு போட்டுக்கோங்க. இதை கீழே வந்து வாட் யூ கேன் கால் இட் அஸ் திஸ் இஸ் m வந்து மொலாலிட்டி, n வந்து வாட் இஸ் இட் கால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid divided by the weight of solvent should be expressed in kilogram. இதுதான் இங்கே கொடுக்குது. அதை நீ எப்படி எழுதலான்னா NB டிவைட் பை W ஏ கிராமில் போட்டினா இன்ட்டு 1000. ஓகே, அதுக்கு அடுத்தது இதே ஃபார்முலா என்னவாகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கால் மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு WB டிவைடட் பை MB. அதாவது இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இங்கே நம்ம இது மாதிரி எழுதுகிறோம். அப்போ WA மேலே 1000. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ மொலாலிட்டி. இப்போ இதில் வந்து என்ன உனக்கு ஃபார்முலா யூனிட் அப்படின்னா மொலாலிட்டியோட யூனிட் வந்து
மொலாலிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைங்களா. ஸோ மோல் டிவைடட் பை கிலோகிராம் இன்வர்ஸ். ஸோ திஸ் இஸ் கிலோகிராம். இதுதான் வந்து மொலால் கிலோகிராம் இன்வர்ஸ். ஓகேவா? இதுதான் உன்னுடைய மொலாலிட்டியோடைய யூனிட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ரிட்டன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் மொலாலிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நமக்கு 2-3 லெசனில் தேவையாக இருக்குமா, அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து உனக்கு எந்தெந்த லெசனில் தேவையாக இருக்குன்னா பேசிக் கான்செப்ட்ஸில் இருக்கும், அதுக்கடுத்தது அயானிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும், அதுக்கடுத்தது சொல்யூஷன் லெசனில் இருக்கும், அதுக்கடுத்தது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி லெசனில் இருக்கும். மொத்தம் 4 லெசனில் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்வால்வ் ஆகிருக்கும். அதை தாண்டி மேபி சம் டேர்ம்ஸ் வந்து உன்னுடைய ஃபிசிக்ஸ்க்கும் யூஸாக இருக்கும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் த மொலாலிட்டி. மோல் ஃப்ராக்ஷன் அண்ட் மொலாலிட்டி. ஓகேவா? வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா we can call it as a zeta. மொலாலிட்டி அப்படின்னா இப்போ பார்த்தோம்ல ஸ்மால் m. அதுக்குரிய ரிலேஷன்ஷிப்பு இதுதான், இந்த ஃபார்முலா. இது என்னன்னு கொடுக்குறோம் பாருங்கள். ஸ்மால் m is equal to 1000 zeta b. zeta என்றால் மோல் ஃப்ராக்ஷன், b என்றால் சொல்யூட், அதாவது சொல்யூட்டோடைய மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, டிவைடட் பை 1 மைனஸ் zeta b. zeta bன்னு சொல்லிட்டோம். அப்புறம் 1 மைனஸ் zeta b. That is, we call it as a zeta A into MA. What is the M? Is the molar mass of the A means solvent. Okay. So now this is the very important point. Molality is equal to 1000 zeta B divided by 1 minus zeta B into MA. M is the molar mass of. இது ரெண்டும் சொல்லிட்டு இதுக்கு பதில் நீ வேறையும் போடலாம். என்ன அப்படின்னா since zeta A plus zeta B is equal to 1. So zeta, okay, then what we can write is here instead of 1 minus zeta b, instead of we can call it as zeta a. So அப்போ உன்னுடைய ஃபார்முலா என்ன, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கதா சொல்ல வரேன். மொலாலிட்டி is equal to 1000 into zeta b divided by 1 minus zeta b க்கு பதில் நீ என்ன கொடுத்துக்கலாம், zeta aன்னு கொடுத்துக்கோ, ஈஸி. Then what you are writing, the molar mass of solvent MA. ஓகே, ஸோ இந்த ஒரு வெரி ஃபியூ பிளேசஸில் தான் யூஸ்வலாக மோலார் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ எய்தர் யூ கேன் ஹாவ் திஸ் ஃபார்முலா ஈஸி ஃபார் யூ. எய்தர் யூ கேன் ஹாவ் திஸ் ஃபார்முலா, ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா, ஆர் யூ கேன் ஹாவ் திஸ் ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன்லி கிவன் பை த புக். ஓகே, நான் இதில் வந்து இதுக்கு பதில் ஜீட்டா ஏ போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 1000 zeta b, நான் ஃபைனலாக இதை தான் மனப்பாடம் பண்ணுறேன். மொலாலிட்டி is equal to 1000 zeta b by zeta a into MA. A for solvent, M for molar mass of the solvent. இப்போ இது என்னது, what is called mole fraction of the solvent. Mole fraction into what is it called, molar mass. That's all. It is what is it called it as a molality. So now this is a very important. இது வரைக்கும் நமக்கு நீட்லலாம் வந்ததில்லை, இனி வர வாய்ப்புகள் அதிகம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாட் இஸ் இட், ஸ்மால் m is equal to 1000 zeta b divided by zeta a into MA. That's all. அதே ஃபார்முலா தான் மிஸ்ஸு. இது மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இப்போ நான் we are moving to the தேவையில்லாமல் அதை எழுதியிருக்கோம், அதை அழைச்சிடும், ஏன்னா உனக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். இங்கே என்ன வருது அப்படின்னா அடுத்தது ஒன் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ஸ் molarity. 1 minute. ஓகே, molarity or molar concentration. It is defined as the number of the moles of the solute per liter or per decimeter cube of the solution. That is called molarity. இப்போ இதை நான் எப்போதுமே மிஸ்ஸு எல்லா ஃபார்மேட்டும் கொடுத்துட்றேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் N2 டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர், அல்லது WB 2 என்றால் we can call it as a B. WB MB and then volume in liter, that you can write as a WB MB volume in ml னு போட்டினா இது வந்து என்னது 1000. ஸோ
உனக்கு molarity these are the different formula. Depend upon the what is given, you can use it. Okay. So apart from that, it is called mole per volume in liter. அப்போ இவனுடைய யூனிட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா unit of molarity is equal to mole per liter. Okay, that's all regarding molarity. Okay. Next, what about the next one? Yes, what is given here is called as a another second method சொல்லியிருக்கேன். இப்போ இதில் கண்டிஷன் என்னென்னா let the density of the solution in gram per ml and the percentage of the solute by the mass is known. Okay, now instead of reading this, I will give what is it called as a yes டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ மொலாரிட்டிங்கிற இன்னொரு ஃபார்முலா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 10 dx by m அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குல்லையே அதை நான் இது மாதிரி கொடுத்துறேன். நான் எப்போதுமே 10 dx by m தான் சொல்லுவேன். What is d is the density? D is the density of solution. What is x is the what is this is the mass by mass percentage. It is, don't take it as a mole fraction, it is called as a mass by mass percentage. Capital M is called as a molar mass of solute. Okay va, solid. எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி சொல்லிட்டு தான் வரும், வெரி ரேராக தான் சால்வெண்ட் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். அவ்வளோதாம்மா 10 dx by m. ஓகே, இதில் இது வந்து எக்ஸுங்கிறது எதை குறிக்குது, மாஸ் பை மாஸ் பர்சன்ட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எக்ஸ் இஸ் த மாஸ் பர்சன்டேஜ், d is the density. Okay, b is the solid, m is the molar mass. சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 10 dx by mனு வச்சுக்கோ. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது வரைக்கும் நீட் லெவலில் யூஸ்வலாக ஜெயில் அது வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இந்த மொலாரிட்டியில் இன்னும் 2 ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா மொலாரிட்டி ஆஃப் டைலூஷன், பிஃபோர் டைலூஷன், ஆஃப்டர் டைலூஷன், m1v1 is equal to m2v2, இதே ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இட், மொலாரிட்டி ஆஃப் மிக்சிங். ஓகே, molarity of mixing பார்க்கலாமா. There be 3 samples of solutions and the molarity and the volumes are respectively. These solutions are mixed. Mixed solution may be given like that. Okay, m1v1 plus m2v2 plus m3v3 gives. இந்த இடத்துல what is it called as a molarity resultant molarity. அதுக்கடுத்து 3 volume. This is called a resultant total volume after mixing னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த இடம் இது 3 வச்சு நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 வச்சு கூட பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ வாட் இஸ் m1v1 ப்ளஸ் m2v2. எஸ், நமக்கு தேவையானது 3 தேவையில்லை, 2ஓடையும் நிறுத்திக்கலாம். ஸோ m1v1 ப்ளஸ் m2v2 ஈக்குவல் டு m ரிசல்டன் வால்யூம் ரிசல்டன். இப்போ 2 ஒன்றாக இருந்தால் ப்ளஸ், சப்போஸ் 2 வேறு இருந்ததுன்னா உன்னுடைய ஃபார்முலா வந்து m1v1 minus m2v2 is equal to what is it called, molarity resultant and volume resultant. இப்போ அப்போ 2ஐயும் மெர்ஜி பண்ணும்போது அந்த ஃபார்முலா என்னவாகுதுன்னா m1v1 plus or minus m2v2 is equal to molarity resultant and volume resultant. That's all. ஓகே, அதுக்கப்புறம் இதோடைய டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 molar சொல்யூஷன் என்றால் 1m, செமி மோலார் என்றால் 0.5, டெசிமோலார் என்றால் 0.1, சென்டிமோலார் என்றால் 0.01, மில்லி மோலார் என்றால் 0.001. இந்த கன்வர்ஷன் உனக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே பாருங்கள், 1/10, 1/100, 1/1000, 10, 20, 10, 100 and 1000. Okay, so next we are moving to the next one is அடுத்த next relationship between yes பாருங்கம்மா, this is molality and molarity. molality என்றால் what is molality என்றால் small m, molarity என்றால் capital M. So what is the relationship? ஓகே, இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 2 ரிலேஷன் பார்க்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மட்டுமே உனக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா, 1/m is equal to rho by m minus of mb/1000. இது ஒரு ஃபார்மேட். இப்போ இதையே நீ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா உனக்கு வர்றது என்னவாக இருக்குன்னா another formula. This is what is this, small m is equal to 1000 into molarity divided by 1000 density minus of molar mass.
இதுவும் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொலாரிட்டி அண்ட் மொலாரிட்டி. நான் யூஸ்வலாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாட் இஸ் ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு 1000 கேபிட்டல் M டிவைடட் பை 1000 டென்சிட்டி மைனஸ் ஆஃப் M அண்ட் M. ஒன்று வந்து ஃபைனலாக முடிக்கிறதுல ஒன்று வந்து மோலார் மாஸ், இன்னொன்று வந்து வாட் இஸ் இட் கால்ட் அஸ் அ மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன். வாட் இஸ் மோலார் மாஸ்னால் முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்யூட்டோடைய மோலார் மாஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொலாரிட்டி M is the molarity and another M is the molar mass of this is okay. இது ஒரு M, ஒரு M வந்து molarity, இன்னொரு M வந்து molar mass of the solute. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வரும். அதை தாண்டி இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு என்ன கேட்பாங்க, கேட்குறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் தெரியாமல் இருந்தால் கடினமாக இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு படிங்க. இது வந்து உனக்கு சம்முக்கு படிங்க. சம்முக்கு வந்து இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் ஆனால் ஈஸியாக போட்டுடலாம். அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி வரும். இப்போ முன்னாடி என்ன பார்த்தோன்னா mn மோல் ஃப்ராக்ஷன் பார்த்தோம், இங்கே mn மொலாரிட்டி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப நல்லா திரும்ப 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 எழுதி பாருங்கள். யூ கேன் see திஸ் இஸ் மொலாரிட்டி. எஸ், இது நான் சொல்ல வரேன். molality and mole fraction. This is molality and mole fraction zeta. இப்போ பார்த்தது வந்து m and m, small m with capital M, molality with molarity பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது இதை பார்க்க போகிறோம். எஸ் 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 ரிலேஷன்ஷிப் பிட்வீன் molarity and mole fraction. அங்கே முன்னாடி M முடித்தோம். அதுக்கு அடுத்தது மொலாரிட்டி அண்டு மொலாரிட்டி பார்த்தோம். இப்போ மொலாரிட்டி இன்ட்டு மோல் ஃப்ராக்ஷன். இப்போ இது அதில் வந்து இங்கே வருங்க, கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் ஜீட்டா பி இன்ட்டு 1000D டிவைடட் பை போத் யூ ஆர் ஹேவிங் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A, மோலார் மாஸ் ஆஃப் A ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B அண்ட் த மோலார் மாஸ் ஆஃப் த B. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். வேறு ஸ்மால் m அங்கே நான் எழுதின ஞாபகம் இருக்குங்களா? ஸ்மால் m இஸ் ஈக்குவல் டு அதில் ஏதோ 1000 வந்தது, ஜீட்டா பி டிவைடட் பை ஜீட்டா ஏ டிவைட் பை MA ஞாபகம் இருக்கா? இது வந்து என்னென்னா மொலாரிட்டி அண்டு மோல் ஃப்ராக்ஷன். இங்கே பார்ப்பது மொலாரிட்டி அண்டு வாட் இஸ் இட் கால்ட் ஜீட்டா மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, நல்லா கவனித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் உனக்கு 1000 வருது, ஜீட்டா பி வருது, அதோட என்ன எக்ஸ்ட்ரா வருது, எக்ஸ்ட்ரா வருது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ரா வருது, டென்சிட்டி வருது. கீழே வந்து என்ன கிடைக்குதுன்னா ஜீட்டா ஏ MA கொடுத்துருந்தேன். ஓகே, ஜீட்டா MA அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா கொடுக்குது. புரியுதா? எஸ், அதே நல்லா 3 ஃபார்முலாவும் நல்லா எல்லா ஃபார்முலாவிலையும் நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா தான். பார்த்துக்கோங்க, எழுதி பார்த்தோம். அப்படின்னா ஒரு இதில் பேப்பரில் எழுதி வீட்டில் ரூமில் ஸ்டடி ரூமில் ஹைட்டுக்கு நேராக ஒட்டிட்டு திரும்ப திரும்ப டெய்லி ஒரு வாட்டி பார்த்தோம்னா ரிவிஷனில் அது உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது எஸ், அடுத்தது கடைசியாக இருக்கிற நார்மாலிட்டி. இட் இஸ் டிஃபைன் அஸ் த நார்மாலிட்டி இஸ் த டிஃபைன். எஸ், நம்பர் ஆஃப் த ஈக்குவலன்ஸ் ஆஃப், இது வந்து டெஃபினேஷன், ஈக்குவலன்ஸ் ஆஃப் solute present per liter of the solution, it is denoted by N. Normality is equal to number of gram equivalents of solute divided by number of liter of solution. சரி, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா எழுதலாம். அப்படின்னா N is equal to கிராம் ஈக்குவலன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னா மோல் மாதிரியே, that is called W by, here என்ன பண்ணால் you should write as a equivalent weight of what is it called solute. ஓகேவா? equivalent weight of solute. And then here what is it called? Normality, volume of solution ml, and here it is the 1000. Okay, this is the normality formula. Okay, given weight by equivalent weight into volume of ml in 1000. This is the normality. இப்போ இதுவும் ஒரு ஃபார்முலா தான், இதுவும் ஒரு ஃபார்முலா தான். கால்குலேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாட் இஸ் இட் கால் நார்மாலிட்டிங்கிறத நான் முடிச்சிருக்கேன். ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்குது, மொலாரிட்டி வித் நார்மாலிட்டி. இவ்வளோதாமா த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இது ரொம்ப முக்கியமானது. நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி கடைசியாக இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்
Normality is equal to molarity into n factor. You might be known what is the meaning of n factor. Normality is equal to molarity into n factor. Okay, va? Sorry, ma. I think this with that we are completing the இது ரொம்ப தேவையாக இருக்கும். இந்த நார்மாலிட்டி ஈக்குவல் மொலாரிட்டி இன்ட்டு என் ஃபேக்டருங்கிறது ரொம்ப தேவையாக இருக்கும். ஒன் மோர் திங். எஸ், அங்கே ஒரு 10dx/m கொடுத்தோம் இல்லையா? 10dx/m இது வரைக்கும் வந்ததில்லைன்னு சொன்னோம் இல்லையா? நான் முன்னாடி எழுதினது மொலாரிட்டியோட செகண்ட் மெத்தடில் 10dx/m. இப்போ அதே மாதிரி நார்மாலிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10dx by what is it called? Equivalent weight. நார்மாலிட்டிக்கு என்ன சொல்கிறாங்க? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட். அவ்வளோதான்ப்பா. ஸோ உனக்கு இந்த இடம் 10dx/m போட்டால் மொலாரிட்டி, 10dx/ ஈக்குவலண்ட் வெயிட் போட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ நார்மாலிட்டி. ஓகே, அப்போ டென்சிட்டியும் மாஸ் பர்சன்டேஜும் தெரிஞ்சதுன்னா உனக்கு வந்து நீ என்ன கண்டுபிடிக்கலாம்? மொலாரிட்டி தெரிஞ்சால் வாட் இஸ் மோலார் மாஸ் தெரிஞ்சால் மொலாரிட்டி, ஈக்குவலண்ட் மாஸ் தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் புட் இட் அட் நார்மாலிட்டி. எது வேணாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம் நம்ம. ஓகேவா? எஸ், இதோட நான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்கள் முடிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து திருச்சியில் திருவானைக்காவில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். தோஸ் யூ வாண்ட் டு ஜாயின் த ஆஃப்லைன் கிளாஸ் திருவானைக்காவில் யூ கேன் ஜாயின் ஆஃப்கோர்ஸ். ஓகே, இல்லை ஆன்லைனில் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அக்ராஸ் த 2 years I will give the classes. Thank you students. With that I am completing the today's class.